வணக்கம் நண்பா, நான் உங்கள் ராஜேஷ், பிராண்டிங் எக்ஸ்பர்ட். நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. ஆனால் 2026 நீங்கள் கடல் தாண்ட வேண்டாம், ஏன் வீட்டை விட்டு கூட தாண்ட வேண்டாங்க. உங்கள் திறமையை மட்டும் மூலதனமாக வச்சு வீட்டிலருந்தே சம்பாதிக்கிற காலம் இது. கடை வாடகை, அட்வான்ஸ் இதெல்லாம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு காலம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். கஸ்டமர் உங்களை தேடி வர மாட்டாங்க, நீங்கள் கஸ்டமரை தேடி போகிறீங்க. முதலீடே இல்லாமல், ஆஃபீஸும் இல்லாமல் 2026 கலக்க போகிற 5 ஹை டிமாண்ட் தொழில் இதோ உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுவும் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் வாங்க. முதல் பிஸ்னஸ் பெட் சிட்டிங். இன்றைக்கி சிட்டியில் நாய்க்குட்டியை மிருகமாக பார்க்குறது இல்லைங்க, அவங்க வீட்டு குழந்தையாக பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குது. உங்கள் வேலை என்னென்னா, காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அந்த நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் போதும். அவ்வளோதாங்க. ஒரு வாக்கிங்க்கு 200 rupees சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு நாய்க்குட்டிக்கு மாதம் 6000 ரூபாய். காலையில் ஒரு 3 நாய், சாயங்காலம் ஒரு 2 நாய், மொத்தம் 5 நாய் கிடைச்சா மாதம் 30,000 ரூபாய் ஆச்சுங்க. எந்த முதலீடு இல்லாமல் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, சம்பாதிக்கிற மாதிரியும் ஆச்சு. இது நான் சும்மா சொல்லிங்க. டெல்லியில் வன்ஷிகான்னு ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டே இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ங்க. வெளிநாட்டில் ரோவர்னு ஒரு ஆப் இருக்குங்க, அது ஒரு சாதாரண மக்களையும் இது செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. 2வது பிஸ்னஸ் கேட்டிங்கன்னா, எல்டர்லி கேர் அசிஸ்டன்ட். இன்றைக்கி நிறைய பேரோட பிள்ளைங்க வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கிறாங்க. இங்கே அவங்க வயசான அப்பா அம்மாவை தனியாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும், மருந்து வாங்கி தரணும், அதுக்கு ஒரு துணை தேவை. டாட்டா 1mgங்கிற கம்பெனி இதை கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறாங்க. நீங்கள் லோக்கலில் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தா போதுங்க. இது ஒரு புண்ணியமான பிஸ்னஸ். இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா? நம்ம ரத்தன் டாட்டா அவர்களே குட் ஃபிலோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டா முதலீடு செஞ்சுருக்காங்கன்னா இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 3வது பிஸ்னஸ் டெரஸ் கார்டனிங் கன்சல்டன்ட். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, விஷம் இல்லாத காய்கறி சாப்பிட்ணும், மாடி தோட்டம் போடணும்னு. ஆனால் மண் கலவை எப்படி போடுறது, செடிக்கு என்ன உரம் வைக்கிறது யாருக்குமே தெரியல. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு விசிட்டிங்க்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. 10 வீடு கிடச்சா போதுங்க, வார வருமானம் தாங்க. பெங்களூரில் வாணி மூர்த்தின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, குப்பையிலேருந்து உரம் தயாரித்து இன்ஸ்டாகிராமில் கலக்கிறாங்க. அவங்கள பார்த்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் தோட்டம் போடுறாங்க. இது ஒரு பசுமையான வருமானங்க. 4வது பிஸ்னஸ், இது செம ஹாட் பிஸ்னஸ்ங்க. வெட்டிங் கான்டென்ட் கிரியேட்டர். கல்யாணத்தில் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், ஆனால் அவர் ஆல்பம் தர குறைஞ்சது 3 மாதம் ஆகும். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணுன்னு கப்புள்ஸ் ஆசைப்பட்றாங்க. உங்கள் ஐஃபோன் அல்லது நல்ல மொபைல் இருந்தால் போதுங்க, சினிமேட்டிக்காக வீடியோ எடுத்து அன்னைக்கே எடிட் பண்ணி தந்தீங்கன்னா, ரீல்ஸாக கொடுத்தீங்கன்னா கப்புள்ஸ் காசு கொட்டி தராங்க. ஃபோட்டோகிராஃபரை விட உங்களுக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. நிறைய பேர் லட்சக்கணக்கில் கேமராவே இல்லாமல் வெறும் மொபைல் வச்சு சம்பாதிக்கிறாங்க. 5வது பிஸ்னஸ் டீக்ளாட்டரிங் எக்ஸ்பர்ட். நம்ம ஊரில் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துணி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும், பாத்திரம் உருண்டு கிடக்கும். அதை அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க. வெளிநாட்டில் வீட்டுக்கு வந்து அடுக்கி வைக்கிறதுனே ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் போய் அந்த வீட்டை அழகாக நேர்த்தியாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. இதுக்கெல்லாம் காசு தருவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, சோம்பேறிகள் இருக்கும் வரை இந்த பிஸ்னஸ் ஓடும். இந்தியாவில் காயத்ரி காந்தின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, வீடுகளை அழகுப்படுத்தி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த 5 தொழிலும் உங்களுக்கு புதுசாக தெரியலாம், ஆனால் இந்தியாவில் அர்பன் கம்பெனி இதைத்தான் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வேலை செஞ்சால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தனியாக ஒரு பர்சனல் பிராண்டாக பண்ணிங்கன்னா முழு லாபமும் உங்களுக்கு தாங்க. நான் சொன்ன பிஸ்னஸில் உங்களுக்கு எது செட் ஆகுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளர்ப்போம் வளர்வோம். நன்றி, வணக்கம்.